இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வென்யூ விளாக் தான் பார்க்க போறோம். இது 8 கேஜி 3 டயர் கேக். கஸ்டமர் என்னென்ன கஸ்டமைசேஷன் பண்ணாங்கன்றத இதில பார்க்கலாம். வீட்லயே கேக்க வந்து 2 டயரா ஸ்டாக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம் வென்யூக்கு. ஃபங்ஷன் ஹால் போனதும் ஃபர்ஸ்ட்டு கேக்குக்கு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்பேசர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பெரிய விங்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ரொட்டேட்டிங் டேபிளும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. டாப் டயர் வந்து ரொட்டேட் ஆகுற மாரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்க ஸ்பேசர்லயே பட்டர்ஃப்ளை விங்ஸ வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம். அந்த பிக் விங்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா, கரெக்ட்டா இருக்கான்னு நாங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டோம். செக் பண்ணிக்கிட்டு டாப் டயர வந்து டெக்கோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பாப்பாவோட நேம வந்து கஸ்டமைஸ் டாப்பரா எடுத்துட்டு போயிருந்தேன். அதையுமே அதில ஃபிக்ஸ் பண்ணிட்டு டாப் டயர்ல எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்கிற டெக்கரேஷன் ஒர்க்கையும் நாங்க பார்த்து ஃபினிஷ் பண்ணோம். டாப் டயர்ல வந்து ஒரு டால் வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க. அதையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எக்ஸஸா என்கிட்ட பூ இருந்ததுனால டாப் டயர்ல ஃபுல்லா இருக்கிற பூவ வந்து வச்சுட்டோம். ஃபைனலா கேக் ஃபினிஷிங்ல கோல்டன் பால்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு, கேக்க ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. பர்த்டே பேபியும் கியூட்டா ரெடி ஆயி வந்துட்டாங்க கேக் கட்டிங்க்கு. ஃபைனலா கேக்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இந்த கேக்குக்கு 10க்கு எவ்வளோ குடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு போங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பர்த்டே கேக்ஸ் ஈவென்ட்ஸ்க்கு வேணும்னா, கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.